ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஷோர்ட்டாக ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஐயில் நம்மளுக்கு என்ன யூஸ் ஃபியூச்சர் நம்மளோட மாறப்போகுது. இந்த ஏஐயில் டேஞ்சர்ஸும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் ஆகிப்போது. நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய பாருங்கள். நான் உங்கள் அம்ரி அண்டு ஹலோ மேட் ஏவி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன, ஏஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐனா நம்மளோட மனிதனை போல அதுவும் புரிஞ்சு யோசித்து பதில் சொல்ல ஒரு சிஸ்டம் தான் ஏஐ. உதாரணம், ஒரு மெஷினுக்கு நம்ம சொன்னால் தான் அந்த மெஷின் வேலை செய்யும். ஆனால் ஏஐ தானாகவே கற்றுக்கொள்கிற ஒரு சிஸ்டம். ஒரு குழந்தை எப்படி பிறந்தோடனே லிஸ்டன் பண்ணி கேட்டு கற்றுக்கொள்ளுதோ, அதே போல் ஏஐக்கு நம்ம டேட்டாவை கொடுத்த தான் கற்றுக்கொள்ளும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 டோக்கோட பிக்சரையும் 10,000 கெட்டோட பிக்சரையும் வைக்கிறோம். அதை அது ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் டோக் இதுதான் கெட்டன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம போய் கெட்டது டோக் எதுன்னு கேட்குறப்போ சரியான இதை ஆன்சரை கொடுக்குது. இந்த ஏஐயில் மெயின் பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ, என்எல்பி. இந்த மெஷின் லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவிலிருந்து டேட்டா ரூல்ஸை கற்றுக்கொள்வது. சரிப்பா, டீப் லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் ஒரு நியூரஸ் மாதிரி, நியூரஸ் நெட்வொர்க்ஸ். ஜென்ரேட்டிவ் ஏஐ என்னென்னா, ChatGPT, DALL-E மாதிரி புதிய கண்டென்ட்ஸ்களை க்ரியேட் பண்ணுறது. என்எல்பி என்ன, நம்ம ஹியூமன் பேசுகிற லாங்குவேஜ், இப்போ நான் தமிழ் பேசுகிறேன்ல, அதை போல் ஹியூமன் பேசுகிற லாங்குவேஜை புரிஞ்சு நம்மளோட அது கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ இது 4 ஏஐயோட மெயின் பார்ட்ஸ். புரிஞ்சிடுச்சா? ஸோ அடுத்த விஷயமா, இந்த ஏஐ நம்மளுக்கு கூட இந்த ஏஐ நம்ம இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, மொபைல் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறோம், மெடிக்கல் ஸ்கேன்ஸில் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபேக்டரிஸ்லேயும் யூஸ் பண்ணோம். இது மாதிரி ஏஐயை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஏஐ ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கார், ஏஐ டாக்டர், ஏஐ டீச்சர், பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட், சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ, நிறைய ஏஐஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்த மாதிரி இந்த ஏஐயால் நம்மளோட ஹியூமன்ஸுக்கு ஏதாவது டேஞ்சரஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்ப்போம். பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேஸ், ப்ரைவசி, ஜாப் சேஞ்சஸ், சேஃப்டி. ஸோ வார்ம் டேட்டா டிசிஷன், டேட்டா இஷ்யூஸ், ரெண்டு மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஏஐ யூஸ் பண்ணுறோம்ல, ஏஐக்கு சேஃப்டி வேணும். ஆனால் ஏஐ ஒரு சாதாரணமான டீச்சர், நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை மாற்ற போகிற ஒரு சூப்பர் ஃபியூச்சர் டெக்னாலஜி தான் இந்த ஏஐ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கொண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதுதான் நான் ஏஐன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோன்னா உங்களை அண்டு ஹலோ மேட் ஏஐ.